ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்திரலவட்டம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 32வது திருநாமம். பாவனாய நம. சேனா நாவிதர் என்ற முடித்திருத்தும் தொழிலாளி அவந்தி என்னும் ஊரில் வாழ்ந்து வந்தார். அவர் பாண்டுரங்கனின் தீவிர பக்தர். ஒரு நாள் மாலை அவர் இல்லத்துக்கு அரண்மனையிலிருந்து சில காவலாளிகள் வந்தார்கள். மன்னருக்கு நாளை காலை முடித்திருத்த வேண்டும், சரியாக 8 மணிக்கு வந்துவிடு என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அடுத்த நாள் காலை நீராடிவிட்டு தன் இஷ்ட தெய்வமான பாண்டுரங்கனை தியானிக்கத் தொடங்கினார். சேனா தியானத்தில் ஈடுபட்ட அவர் மன்னரின் அழைப்பை உத்தரவை மறந்துவிட்டார். சேனாவின் வரவுக்காக காத்திருந்த மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது. 8 மணிக்கு வரச் சொன்னால் 7:30 மணிக்கே வந்து அவன் எனக்காக காத்திருக்க வேண்டாமா? முடித்திருத்துபவனுக்காக மன்னன் காத்திருக்க முடியுமா என்று கேட்டார். காவலாளிகள் சேனாவின் வீட்டுக்கு விரைந்தனர். சேனாவின் மனைவிக்கு தன் கணவனின் தியானத்தை கலைக்க மனமில்லை. அதனால் காவலாளிகளிடம், அவர் வீட்டில் இல்லை, அவர் வந்ததும் நான் அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினாள். காவலாளிகள் சேனாவின் உறவினரான கூனா நாவிதரை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றார்கள். மன்னரிடம் சேனாவை காணவில்லை என்று சென்றிருக்கிறான் என்று அவன் மனைவிக்கு தெரியவில்லை. அவனுக்கு பதிலாக இந்த கூனாவை அழைத்து வந்திருக்கிறோம், இவனும் நன்றாக முடித்திருத்துவான் என்றார்கள். மன்னனின் கோபம் அதிகரித்தது. அப்படி சேனாவுக்கு அப்படி என்ன அலட்சியம்? மன்னன் சொல்லி அனுப்பியும் அவன் வரவில்லை. முதலில் அந்த சேனாவின் தலையை வெட்டுகிறேன், அதற்கு பின் இந்த கூனாவிடம் முடித்திருத்திக் கொள்வது வேண்டாமா என முடிவு செய்கிறேன் என்றான் மன்னன். அடுத்த நொடி தன் பெட்டியுடன் சேனா அரண்மனைக்குள் வருவதைக் கண்டான் மன்னன். மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னனிடம் வந்து பணிந்தார் சேனா. சரி சரி, விரைவாக பணியை முடி என்றான் மன்னன். சேனா நாவிதர் மன்னனின் முகத்தில் நீர்மத்தை பூசினார். அந்த நீர்மத்தின் வாசனை மன்னனை மெய்சிலிர்க்க வைத்தது. சேனா தன் கைகளால் மன்னனின் முகத்தை தட்டப்போது மன்னனுக்கு ஒரு தெய்வீக ஆனந்தம் ஏற்பட்டது. எதிரே வைத்திருந்த நீர் பாத்திரத்தில் ஒரு அழகிய சிறுவனின் முகத்தை கண்டான் மன்னன். அந்த சிறுவன் கர்நீல வண்ணம் கொண்டவனாக கையில் புல்லாங்குழலோடு இடையில் பட்டு பீதாம்பரம் அணிந்திருந்தான். இக்காட்சியை கண்ட மன்னனுக்கு தான் வானில் பறப்பது போல் தோன்றியது. பணி முடிந்ததும் சேனாவை ஆறத் தழுவி கொண்டான் மன்னன். அவனை அனுப்பவே மனமில்லாமல் 5 பொற்காசுகளை தந்து பிரியா விடை கொடுத்து அனுப்பி வைத்தான். சிறிது நேரத்தில் சேனா அரண்மனைக்கு ஓடி வந்தார். மன்னனின் கால்களில் விழுந்து, மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று புலம்பத் தொடங்கினார். மன்னனின் முகம் முழுமையாக முடி நீக்கப்பட்டிருப்பதை கண்டார். எனக்கு பதில் வேறு யாராவது வந்தார்களா என்று கேட்டான். என்ன சொல்கிறாய்? நீதானே மிகவும் சிறப்பான முறையில் எனக்கு ஒப்பனை செய்தாய். உனக்கு தந்த 5 பொற்காசுகள் போதாது, மேலும் 5 பொற்காசுகள் தரலாம் என சிந்தித்து கொண்டிருந்தேன். அதற்குள் நீயே வந்து விட்டாய் என்று ஆசையுடன் சொன்னான் மன்னன். நடந்தது என்னவென்று சேனாவுக்கு விளங்கிவிட்டது. இறைவனின் கருணையை எண்ணி ஆனந்த கண்ணீர் சிந்தினார். பாண்டுரங்கனே சேனா நாவிதரின் வடிவில் வந்து தன் முகத்தை பொழிய வைத்துள்ளான் என மன்னன் புரிந்து கொண்டான். பூரிப்படைந்தான். தன் பக்தரின் தியானம் கலையாதிருக்க தானே அந்த பக்தனின் வடிவில் தோன்றினான் எம்பெருமான். இவ்வாறு தன் அடியார்களுக்கு நேரும் துன்பங்களிலிருந்து அவர்களை காக்க பல வடிவங்கள் எடுத்து கொண்டு வருவதால் பாவ என்று அழைக்கப்படுகிறான் எம்பெருமான். அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் 32வது திருநாமம் பாவனாய நம என்று தினமும் சொல்லி வந்தால் ஏதோ ஒரு வடிவில் வந்து நம்மையும் இறைவன் காத்தருள்வான். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.